அம்பேர் மேட்சை ஸ்டார்ட் பண்ணுங்க. எம்பிடில இருந்து 12th மேன் நீங்க வர சொல்லுங்க. வர சொல்லுங்க. அவங்கள சொல்றேன்டா. எம்பிடி உங்க 12th மேன் நீங்க வரலனா மேட்ச் ஸ்டாப் பண்ணு. டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெயிட் பண்ண சக்தி. 12th மேன் நீங்க வரலனா டைம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு தான் இருக்கு. ஓகே ஸ்டார்ட். சிறந்த பந்து சக்தி. அவர் ஒரு எம்பிடி பிளேயர் தான். அருமையான பந்து வீச்சு. அருமையான அடிங்க. நான்காகுமா? சிறந்த ஓட்டம். 3 ரன். அருமையான பந்து வீச்சு. 1 ரன். அருமையான பந்து வீச்சு சக்தியிடமிருந்து. ரெண்டு பேரும் ஜெயிச்சு விளையாடுறாங்க. அடுத்த மேட்ச் தான் 2 பேரும் லாஸ் பண்ண மேட்ச். ராஜஸ்தான் நடக்கும். டைம் தான் 4:15 தான் ஆகுது. பால் போடுறேன்னா ஒரு ஒரு ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 4. அடுத்த ஓவர் வீசுபவர் விக்கி. அருமையான பந்து வீச்சு விக்கியிடமிருந்து அவுட். அடுத்த பேட்ஸ்மேன் சந்தோஷ்.
ஆயிடுச்சியா? சூலிமேடு கார்த்திக் பேக் டு த பவலியன். ஒரு ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன் அவர். ஹெல்மெட் இல்லாமல் வந்திருக்காரு. பட் ஸ்டில் சந்தோஷ் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீலிங் வந்து நல்ல ஒரு ஆட்டம். ஒரு மிஸ் ஃபீல்டிங். டபுள் என்ற மாறு வாய்ப்பு. கம்ஃபர்டபிள் டேக்கன். ஈஸியாக ஓடி இருக்காங்க. கேப்டனோட இன்டென்ஷன் ரொம்ப கிளியராக இருக்குங்க. பவுண்டரிஸ் இல்லைனா பிரச்சனையே கிடையாது அப்படின்ற போல. ஆடிருக்காங்க. 2 ரன் மாற வாய்ப்பு. நல்லா ஸ்பின் பண்ணுறாங்க. அங்கே நல்லாவே ஃபீல்டிங் பண்ணுறாங்க. பவுண்டரிஸ் மட்டும் கொடுக்கவே கூடாதுன்ற ஒரு இன்டென்ஷன் கிளியராக இருக்கு. எனக்கும் அருமையான ஒரு விக்கெட்டுங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்லோவர். அது நல்லா ஒரு பவுன்ஸ் ஆயிருக்கு. ஒரு ரோட் பிச்சில் இந்த மாதிரி ஒரு அன்இவன் பவுன்ஸ் ஆகுது ரொம்ப பெரிய விஷயம். அந்த பால் விக்கெட்டாக வந்திருக்கு ஃபார் த டீம் ஆர்கே லெவன்ஸ்க்காக. நல்ல ஒரு ஸ்டார்ட்டு. பேக் டு பேக் விக்கெட் பவர் பிளேயில் ஃபார் த டீம் ஆர்கே லெவன்ஸ்க்கு. எம்பிடி லெவன்ஸ் பேக் டு பேக் விக்கெட் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃபார் எம்பிடி லெவன்ஸ் செல்லா. செல்லம செல்லம் என்றாயடி அத்தான் என்றே சொன்னாயடி யாதுமாயி என் உள்ளின்றாய் கண்ணா. செல்லா செல்லக்கு செல்லா சின்முக்கு சில்லா சிம்முக்கு சிக்கா ஜின். இந்த ஊரில் பேக் டு பேக் விக்கெட் எழுந்திருக்காங்க. எம்பிடி லெவன்ஸ் நல்லாவே போட்டிருக்காரு. விக்கி நல்லாவே ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் ஃபார் த டீம் ஆர்கே லெவன்ஸ். ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காருங்க. செல்லா மழை வருமா செல்லா செல்லா கொட்டை பிடிக்கோ செல்லா செல்லா. What an intention. Batsman never worried about the wickets. Again a dot ball. Back to back dot balls. Over. End of the power play. Score 8 with the loss of 2 wickets. What a game for RK 11s. End of the power play. 8 ரன்கள் மட்டுமே 2 விக்கெட் எடுத்துருக்காங்க. ஓப்பனர்ஸ் கார்த்திக் அந்த நம்பர் 3 பேட்ஸ்மேனை கைட்டி இருக்காங்கன்னே சொல்லலாம். Third over for the team RK 11ஸ்காக. யாரா bowler? யோகி 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 comes to the middle for third over. He is coming from round the wicket from Corporation End. போன மேட்ச் நல்லாவே போட்டிருந்தாரு. இந்த மேட்ச் எப்படி போறார் பார்ப்போம். அவர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்திருக்கு ஃபார் த டீம் ஆர்கே 11ஸ்காக. ஒரு ஃபீல்டிங் சேஞ்ச். கேப்டன் நல்லா ஸ்ட்ரைக்கிங்காக செட் பண்ணுறாருங்க. ஃபீல்டிங் செட்டப் பயங்கரமாக இருக்கு. நல்ல ஒரு ஸ்வீப் ஷாட். அங்கே ஒரு ரன்கள் மட்டுமே. பட் கம்ஃபர்டபிளி 2 ரன் எடுத்திருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் நல்லா எடுத்திருக்கு. கரைஞ்சிருச்சு வந்துட்டேன். ஆர்கே ராஜா இஸ் நாட் ஆர்கே ராஜா எனிமோர். பாண்டி ராஜா. யோகி க்ளோஸ் கால். வைடா இல்லையா? இல்லைங்க போட்டிருக்காருங்க. நல்ல ஒரு டாட் பால். அது ஒரு மிஸ் ஜட்ஜ் ஃப்ரம் பேட்ஸ்மேன். டாட் பால் போட்டிருக்காரு. ஆர்வி ஆஃபிஷியல் லீகல் டெலிவரியாக கொடுத்துருக்காரு யோகி. That ball is over. Again a dot ball.
யோகி. யோகி டாட் பாலுங்க. பட் கீப்பர் அப்போ நிற்கிறாரு. பட் கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. க்ளோஸ் பால் அது. அவர் குடிஞ்சிருந்தா எடுத்துருக்கலாம். அவர் ஹைட்டுக்கு முடியாது. பட் நல்ல ஒரு பால் யோகி. நோ மேட்டர் வாட் யூ ஆர் அ குட் bowler. இது ஒரு டாட் பால் கன்சிடர் பண்ணலாம். நல்ல ஒரு ஓவர். டூ மோர் பால். நல்ல ஒரு ஷாட் மிடில் பட்டிருக்கு. நல்ல ஒரு கலெக்டாங்க. நல்ல ஃபீல்டிங் பண்றாங்க. ஃபீல்டிங் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. கிரசன்ட் கிரவுண்ட் மெல்பர்ன் என்று அழைக்கப்படும் சென்னையின் கிரசன்ட். எந்த ஊர்ல நம்ம கிரவுண்ட பத்தி நம்ம தான் பேசணும். பின்னாடி குப்பை மாதிரி. End of the 3 over score 13 with a loss of 2 wickets. At the end of the 3 over score 13 with a loss of 2 wickets. நான்காவது ஓவர் வீச வந்துள்ளது. விக்கி அவரோட ஸ்பெல்ல முடிக்க வந்திருக்காரு. பேக் டு பேக் கண்டினியூ ஸ்பெல் ஜாயின் டு. நல்ல ஒரு ஷாட். அது கேட்ச் ஆகாம வாய்ப்பு. மேல ஏறி பிடிச்சிருக்காருங்க. வாவ் வாட் அத்லெட்டி. இவங்கெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசுல அன்பு பார்க்குற மாதிரி இருக்கு. சின்ன வயசுல மச்சான், சின்ன வயசுல அன்பு. எவர்கிரீன் அன்பு. இப்ப எப்படி சொல்லுவ நீ என்ன இல்லன்ட்டு? அவுட் ஆனத சொல்றான் அவன். நீ ஏன் ஃபீல்டிங்க சொல்ற? எல்லாருமே மேட்ச்ல இருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் they never lost the opportunities. சின்னவா கிடைச்சா கூட எடுக்கிறாங்க. எம்பிடி 11ஸ்க்காக அகைன்ஸ்ட் ஆர்கே 11s செமையா பண்ணிட்டு இருக்காங்க. கீப்பிங், ஃபீல்டிங், பவுலிங் எல்லாமே. கேப்டன்ஸ் பயங்கரமா அங்க பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரம் த மிடில் என்னமோ சொல்றா போல. இப்படி போடுவாங்க, அப்படி வா, அப்படி போடுவாங்க, இப்படி வா, எங்க போற நீ, அங்கேயே நில்லு அப்படின்றா போல. தள்ளி போடா, இப்படி வாடா அப்படின்றா போல. அப்படி வா, இப்படி வா, அங்கே நீ நில்லு, நவுந்து வான்றா போல. அங்கே நில்லு, இப்படி போடு, போட விடுறா டேய். ஆஹா டாட் பாலுங்க. நல்ல ஒரு ரிதம் இருக்கு அவர்கிட்ட வந்து. புக்கி ஃபர்ஸ்ட் ஒரு செம்மையா போட்டு 2 பிரேக் கொடுத்தாரு. இந்த ஓவரில் ஒரு பிரேக் கொடுத்துருக்காரு. அந்த டீம் ஆர்கே 11s செம்மையா போட்டிருக்காருங்க விக்கி. அகைன் டாட் பால். போன ஓவர் இதே மாதிரி விக்கெட் எடுத்தாரு. 2 டாட் பால், ஒரு விக்கெட் எடுத்தாரு. இந்த ஓவர் அதே மாதிரி 1 விக்கெட் 2 டாட் பால் போட்டிருக்காரு. இந்த பால் கோல்டன் பாலா மாறலாம். ஃபார் டீம் ஆர்கே 11ஸ்க்காக லெஃப்ட் ஹேண்டர் பயங்கரமான கான்ஃபிடென்ட் இருக்காரு. அவரோட பேட் ஸ்விங் பயங்கர ஸ்பீடா இருக்கு. கண்டிப்பா பால் கனெக்ட் ஆச்சுன்னா பவுண்டரி வர வாய்ப்பு இருக்கு. பட் இந்த டைம்ல விக்கெட் மட்டுமே எம்பிடி 11s சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். Dot ball again. What a game. Vicky, the man for RK 11s. செம்மையா போட்டுட்டு இருக்காருங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் 3 டாட் பால். நியூ பேட்ஸ்மேன் நேம் என்னது? விஜய். விக்கி டு விஜய். ஒயிட் பால். நன்றி நடுவர்களே.
ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் 3 டாட் பால். இப்போ ஒரு வைடு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ட்ரை பண்ணியிருக்காரு விக்கி. அது வைடாக மாறி இருக்கு. 2 more. அகைன் டாட் பால். அது ஒரு மிஸ் ஃபீல்டிங்க கீப்பர் கிட்ட வந்து. ஒயிட் பால். நன்றி நடுவர்களே. ஒயிட் +1. நல்ல ஒரு பேஸ் இருந்திருக்கு கீப்பருக்கு. கேரி ஆச்சு பட் அதெல்லாம் ஜட்ஜ் பண்ண முடியல. ஒயிட் +1. விக்கி நல்ல ஒரு பேஸ் போட்டுருக்காரு. இந்த பால் நல்ல ஒரு பேஸ் ஜென்ரேட் பண்ணாரு பட் வைடா போட்டிருக்காரு. +1 பைஸில் விக்கி கார்டை சேஞ்ச் பண்ணியிருக்காரு. சின்ஸ் த பேட்ஸ்மேன் ஆல்சோ சேஞ்ச். Again ஒரு ரிவர்ஸ் ஷிப். டாட் பால் அகைன். விக்கி பயங்கர ப்ராமிசிங்காக இருக்காருங்க ஃபார் த டீம் RK11ஸ்க்காக. பெரிய ஷாட் ட்ரை பண்ணுறாங்க. பேக் டு பேக் டாட் பால் போட்டே இருக்காரு. செமையாக போட்டு இருக்காரு விக்கி ஃபார் த டீம் RK11s. லாஸ்ட் பால் ஆஃப் இஸ் ஸ்பெல். இந்த பால் டு செல்லா. செல்லாக்கு ப்ரெஷர் இருக்கு. நல்லா அடிச்சிருக்காரு செல்லா பட் ஸ்ட்ரைட்டா மேன் கிட்ட போயிருக்கு. 1 பவுன்ஸ்ல. எண்ட் ஆஃப் தி 3 ஓவர் ஸ்கோர். நன்றி சாரி பிக் போர்டன். எண்ட் ஆஃப் தி 4th ஓவர் ஸ்கோர் 17 வித் லாஸ் ஆஃப். இப்போ பாருங்க ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக்கிங்க. End of the 4th over score 17 with the loss of. வசந்த் 3 விக்கெட் தானே? 3 4டா வசந்த். 3. End of the 4th over score 17 with the loss of 3 wickets. MCPL season 1 சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. 6வது மேட்ச் போயிட்டு இருக்கு. There was a delay in the match beginning but still இன்னும் 2 மேட்ச் கண்டிப்பாக நீ நடக்கும். இந்த மேட்ச் இந்த சீசன் எங்கெங்கேயோ ஆரம்பிச்சு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நேற்று நைட்டு ஜெயவேல் ஜெய்சீலன் அன்பு நேற்று போய் மனு கொடுத்தாங்க. அவர் பேர் என்ன மச்சான்? மழை வருமே வர்ண பகவான் கிட்ட மழை கொடுத்தாங்க. மனு கொடுக்க போனாங்க பட் கொஞ்சம் டிலே ஆச்சு. அதனால காலைல 3 மணிக்கு மழை பெய்ஞ்சது. பட் ஸ்டில் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு மேட்ச் கண்டிப்பாக நடக்கும். MCPL சீசன் 1 சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இங்கே ஒரு வண்டி சாவி கிடைச்சிருக்கு. யமகா வண்டி சாவி. அந்த வண்டி சாவி அந்த ஓனர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது. அடப்பா இதில் இங்கே ஒரு யமகா வண்டி சாவி கிடைச்சிருக்கு. கீச்சனில் வந்து நருட்டோ அப்படின்னு போட்டிருக்கு. வந்து வாங்கிக்கலாம் இல்லைன்னா வண்டி விற்கப்படும் பாதி விலையில். MCPL சீசன் கமிட்டி மெம்பர்ஸ் அன்பு மற்றும் அன்பு ஜெய்சீலன் ஜெயவேல் சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல் த ஓனர்ஸ். சொல்கிறேன் அது இல்லை அது அதோ சிலுவை போட்டிருக்கோன்னு சொன்னால் நான் சொல்கிறேன். அது சிலுவை போட்டிருக்கோன்னா இது யமகா சாவி. சொல்கிறேன். யோகி அவரோட 2வது ஓவர் வயசு வந்திருக்கிறாரு. விஜய் ஆன் த ஸ்ட்ரைக். கண்டிப்பாக இந்த 4 ஓவரில் அவங்களுக்கு ஒரு பெரிய ரன் தேவை. 24 பாலுக்கு 18 ரன் மட்டுமே அடிச்சிருந்தாங்க. யோகி இஸ் கமிங் ஃப்ரம் ரவுண்ட் த விக்கெட். இங்கே ஒரு சாவி கிடச்சிருக்கு. யாராக இருந்தாலும் வந்து வாங்கிக்கலாம். இன்னொரு சாவி தொலைஞ்சிருக்கு. அகெயின் ஒரு ஷார்ட் ஸ்லிப் பட் படலைங்க. திரும்பவும் ஒரு அந்த ட்ரை பண்ணியிருக்காரு. யோகி கிட்டே அந்த கேட்ச் போயிருக்கு. பிடிச்சிருக்காருங்க. விஜய் லாஸ்ட் இஸ் விக்கெட். யோகி பேக் டு பேக் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு. நல்லாவே போட்டிருந்தாரு ஃபர்ஸ்ட் ஓவர். இந்த ஓவரும்
செமையா போட்டு ரெண்டாவது பால் விக்கெட் எடுத்திருக்காரு ஃபார் த டீம் ஆர்கே 11s. மேட்ச் செமையா போயிட்டு இருக்கு. 6th மேட்ச் ஆஃப் MCPL சீசன் 1. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃபார் MPT 11s. யாரா 11th 12th மேன் லீலா. the next batsman for MPT 11s comes to the middle. லீலா. ஒரு சாவி தொலைஞ்சிருக்கு, ஒரு சாவி கிடைச்சிருக்கு. யார்கிட்டயாவது சாவி தொலைஞ்சா இங்க பவிலியன் வந்து கொடுத்துருங்க. The next match between S2 Evergreen versus CSC தானடா. S2 டீம், S2 Evergreen டீம் கொஞ்சம் எங்க இருந்தாலும் மிட் விக்கெட் வந்துருங்க. உங்க டீம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யோகி ஆஹா விக்கெட்டுங்க. வந்த பாலை விக்கெட் எடுத்திருக்காங்க. லீலா இஸ் கான். யோகி ஸ்ட்ரைக் அகைன் ஃபார் த டீம் ஆர்கே 11s. ரமேஷ் அண்ணன் முகத்தில் ஒரு பொலிவு, அவர் பின்னாடி ஒரு தெளிவு. டாலிங் என்ன சார் டாலிங்? கலர் வாட் கலர் டூ யூ லைக்? என்ன வண்டி சாய் சொல்லு. R15 நான் கரெக்ட் டாலிங். இந்தா இதான் நினைக்கிறேன், சேஃபாக வச்சுக்க. யோகி ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு. அண்ட் த நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃபார் MPT 11s the ஓனவே இறங்கி இருக்காருங்க. கேப்டன் ஆஃப் MPT 11s Satya comes to the middle for the team MPT 11s. 6th match is on progress. Back to back wicket, hat-trick ball, hat-trick wicket எடுத்திருக்காருங்க யோகி. Second hat-trick of this day. ஸ்கோர் மட்டும் சொல்லுங்க. 18 ஒரு ரன் தானா?
இந்த 2 ஓவருக்கு ஒரு பெரிய ரன் கண்டிப்பாக தேவைப்படுது. அடிச்சிருக்காரு, மேலே போயிருக்குங்க பால். ஸ்ட்ரெயிட்டாக மேன் கிட்ட போயிருக்கு, பிடிச்சே இருக்காருங்க. ரெகுலர் இன்டர்வெல்ல விக்கெட் போயிட்டே இருக்கு எம்பி 11க்கு. ஆர்கே 11 பயங்கரமாக போட்டுட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் யோகி இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக இருக்கு. 2 டீமே ரெடி ஆகிடுங்க. அடுத்த மேட்ச் இருக்கு, டாஸ் போடுறதுக்கு 2 டீமே இங்கே வந்து ஸ்டேஜ் கிட்ட. அடுத்த மேட்ச் இல்லைன்னு நினைக்காதீங்க, கம்பல்சரி மேட்ச் இருக்கு. ஆர்கே 11 ரெகுலர் இன்டர்வெல்ல விக்கெட் எடுத்துகிட்டே இருக்காங்க. எம்பி 11 கண்டிப்பாக இப்போ விக்கெட்டை ஸ்டே பண்ணணும். இந்த 2 ஓவரில் கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு 4 பெரிய ரன் ஆடி ஆகணும். அகைன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், எந்த லெஃப்ட் ஹேண்டர் அது ப்ராமிசிங்காக இருக்காரா பார்ப்போம். ஃபார் த டீம் எம்பி 11. CSK versus Rajasthan Royals next match. S2 Irvin versus CSC. நல்லா அடிச்சிருக்காருங்க, கேட்சாக வாய்ப்பு பிடிச்சிருக்காருங்க. அடடோய், இப்போதான் சொன்னேன் ரெகுலர் இன்டர்வெல்ல விக்கெட் போயிட்டே இருக்குண்டு. இந்த விக்கெட்டும் பேக் டு பேக் நடந்திருக்கு. பேக் டு பேக் விக்கெட்ஸ் ஃபாலிங் லைக் தண்டர். விக்கெட் போயிட்டே இருக்கு. இந்த மண்ணின் மைந்தன் சண்முகம் அவரை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகும். இஸ் த கோச் ஆஃப் HRH. வேண்டாமா, இப்பதானே சொல்லிட்டு போனேன். உங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா ICICIலேருந்து லோன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். 8 wickets lost, 2 more wickets. MP 11க்காக பேட்ஸ்மேன் நம்பர் 9 ஆன் த மிடில். பேக் டு பேக் விக்கெட் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இன்னும் 9 பால்கள் மீதம் உள்ளது. திரும்பியும் ஒரு கேட்சிங்க. Third hat-trick of the innings, third hat-trick of the day. And இந்த மேட்ச்ல 2 hat-trick, யோகி ஒரு hat-trick எடுத்தாரு. அண்ட் இந்த பவுலர் நேம் என்னது? பரத் ஒரு hat-trick எடுத்திருக்காரு. நீ எடுத்தா நான் எடுப்பேன், நான் எடுத்தா நீ எடுப்பேன். இதுக்கப்புறம் நீங்க hat-trick எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் ஒரே ஒரு விக்கெட் தான் இருக்குது. What a game, what a bowling side. Shakti is leading from the middle. அவர் டீம் பயங்கரமா செட் பண்ணிருக்காரு, பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க. ஆனா NCPL சீசன் 1 இந்திய வரலாற்றில், சென்னை வரலாற்றில், மெல்பர்ன் என்று அழைக்கப்படும் கிரசன் மைதானத்தில் இதுவே முதல் முறையாக ஒரு சீசனில் 3 ஹேட்ரிக், ஒரே மேட்ச்ல 2 ஹேட்ரிக். அண்ட் இந்த டே 3 ஹேட்ரிக்கோட கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு, இன்னும் 2-3 ஹேட்ரிக் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் என்டர்டெய்னிங் ஆல் த bowlers. லாஸ்ட் விக்கெட் ஃபார் MP 11s. இந்த பால் விக்கெட் எடுத்தீங்கன்னா நீங்க மலிங்காவோட சேர்ந்துருப்பீங்க. 4 பால் 4 விக்கெட். டாட் பால், பேக் டு பேக் டாட் பால் வைடுங்க. நன்றி நடுவர்களே. Next match between CSK versus Rajasthan Royals. Hello.
டாலிங் 20யா end of the End of the 6th over, score 20 with a loss of 9 wickets. எம்பி 11 12 பால் இன்னும் இருக்கு. இந்த 12 பால் கண்டிப்பா 12 அடிச்சா ஒரு டிஃபெண்டிங் டோட்டல் கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். செகண்ட் ஹாஃப் கண்டிப்பா ஃபைட்டிங்கா இருக்கும். கண்டிப்பா 12 ஆட ட்ரை பண்ணுவாங்க எம்பி 11 ஸ்ட்ரைக் போர்டர்ஸ் அந்த மார்க். கேட்ச் ஆக மாற வாய்ப்பு. வாட் எ கேம். அடடா கிராம்புங்க அங்க அவருக்கு. இந்த வச்சிக்க முள்ளு குத்திச்சு அவருக்கு. டாஸ் போட சொல்றாரு. End of the first innings, score 20-21 with the target for RK 11s. எதுவாக இருந்தாலும் சக்தியை தூக்கின்னு வந்து பவுண்டரி வெளில போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. CSK captain and Rajasthan Royal captain, I request both the team captains comes to the pavilion for the toss. Game 7. ST Origin team எங்க இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக நெக்ஸ்ட் மேட்ச் இன்னும் ஒரு 5 to 10 minutes ஆரம்பிக்க போகுது. சொல்லு மச்சான். ஓகே. S2 Evergreen டீம் பிளேயர்ஸ் கொஞ்சம் எங்க இருந்தாலும் இந்த மிட் விக்கெட்ல உங்களோட பவுலியன் கொஞ்சம் போயிடுங்க. மேட்ச் இன்னும் 10-15 நிமிஷத்துல ஸ்டார்ட் பண்ண போகுது. 4:53க்கு ஃபர்ஸ்ட் பால். பிரதர் தம்பி தண்ணி கொடுங்க. கீழே அடிபடிச்சு அவருக்கு. சீக்கிரம் உள்ள போங்க தண்ணி. ஃபாஸ்டா தேங்க்யூ நன்றி. ஃபாஸ்டா போங்க. சும்மா அப்படிதான்ப்பா சீனை போடுவான். வாங்கப்பா அப்படியே அதுக்குள்ளே 15 பேர் சூழ்ந்துருக்கீங்க அவனை. நான் ஓப்பனிங் ஆடணுமாம்மா அவருக்கு. சக்தி தயவுசெய்து வெளில வரீங்களா கொஞ்சம். என்ன கிளம்பாடா ரெடி ஆயிடுச்சா? ஓப்பனிங்கோட ரெடி ஆகிட்டு இருக்கோம். கொஞ்சம் சுறுசுறுப்பா எம்பிடி டீம் கொஞ்சம் உள்ள வரலையா? சோகமா வரீங்க. பரவாயில்ல, நீங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்க. இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு. ரன் ரேட்டுக்காக பாடுபடுங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியே பேட்ஸ்மேன் அப்படியே நின்றுங்க. பேட் எடுத்து போடுங்க. டைம் இல்லை. அடுத்தது ஒரு மேட்ச் நடத்தணும். உங்களுடைய சேவை தேவை. கொஞ்சம் பேட்ஸ்மேன் மட்டும் சீக்கிரம் அனுப்பிச்சு சக்தி. இன்னும் ஒரு மேட்ச் நடத்தணும் சக்தி. சக்தி பேட்டிங் பண்ணி உடனே அனுப்பேன். ஏன்னா இன்னும் ஒரு மேட்ச் நடத்தணும். டைம் இல்லை. கொஞ்சம் ஒத்துழைங்க ப்ளீஸ். புரியுது, இறங்க போது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் கொஞ்சம் ப்ளீஸ். with the target for RK 11s. இந்த மேட்ச் எவ்வளவு குயிக்கா முடியுது இல்ல எப்படி டிஃபெண்ட் பண்றாங்க பார்க்கலாம். எம்பி 11s இது குவாலிஃபிகேஷனுக்கான மேட்ச் என்றதை விட ரன் ரேட்டுக்கான மேட்ச் கண்டிப்பாக ஃபார் த போத் டீம்ஸ். நல்லாவே போட்டிருக்காங்க. 2 ஹாட்ரிக் இந்த மேட்ச்சில். நல்ல ஒரு போலிங் சைடு. எம்பி 11s ஒரு இம்பாக்ட் தான் நீங்க சூஸ் பண்ணணும். ஆல்ரெடி நீங்க இம்பாக்டை சூஸ் பண்ணிருக்கீங்க. நோ மோர் இம்பாக்ட் பிளேயர்ஸ் வில் பி அலோட். ஆல்ரெடி ரூல் சொல்லியிருக்கோண்ணா. சொல்லியாச்சுண்ணா ஆல்ரெடி. ஆனால் காலையில் ஃபர்ஸ்ட் மேட்ச் இம்பாக்ட் சொன்னா ஓகே. இது இல்லை ஒரு நிமிஷம் இருக்குன்னா நம்ம பேசணும்னா பேசிட்டே இருக்கணும். இது காலையில் எல்லா டீமுக்குமே சொல்லியாச்சு ஒரு தடவை. உங்களுக்கு தெல்லாம் ஒரு கேட்டுங்க, தப்பு இல்லையே. இப்போ எங்க இம்பாக்ட் இப்படிதானா? ஆனா இந்த இம்பாக்ட் அப்படிதான். இப்போ பேசலாம் சத்யா, டைம் இல்லை சத்யானா. ஆனா இங்க ரூல் சொல்லியாச்சு. இதான் இம்பாக்ட். இங்க நீங்க காலைல யாருமே கேட்டு பாருங்க. எப்படி மிச்சம் டீம் எப்படி தெரியும்? மிச்சம் டீம் எப்படி தெரியும் கேளுங்க.
நான் இங்கே இருக்க இம்பாக்ட் ஆல்ரெடி சொல்லியாச்சுண்ணா. எதர் bowling ஆர் பேட்டிங்ன்றதா இம்பாக்ட் ஆல்ரெடி ரூல் சொல்லியாச்சு எல்லா டீமுக்குமே. அண்ட் லாஸ்ட் 5 மேட்சஸ் அப்படி தானே போயிருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு இம்பாக்ட் பிளேயர்ஸோட ரூல்ஸ் டவுட் இருந்துச்சுன்னா முன்னாடி கேட்டிருக்கலாம்ண்ணா. வாட் அ ஸ்டார்ட். நல்ல பேசுங்க, சரியான பேஸ் இருந்துச்சு. இந்த பால் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு லீலா ஃபார் த டீம் எம்பிடி லெவன்ஸ். அகைன் டாட் பால், ஒயிட் பாலுங்க. பட் நல்ல பேஸ் இருந்துச்சு. இங்க இருந்து பார்க்கும்போது செமையா போட்டுருக்காரு லீலா. 20 ரன்னை டிஃபெண்ட் பண்ணா மேட்ச் சரியான மேட்சா இருக்கும். லுக்கிங் ஃபார் மோர் என்டர்டெய்னிங் for MCPL season 1. 21 dot ball again, but ரன்னை கன்வெர்ட் பண்ணிருக்காங்க லெக் பைஸ் என்ற முறையில். நல்ல பேஸ் போறாருங்க லீலா, அவர் ஹைட்டை யூட்டிலைஸ் பண்றாரு. What a game! Wide again, நல்ல பேஸ் இருக்கு லீலா கிட்ட, நல்ல இன்டென்ஷன் இருக்கு. கண்டிப்பா இதே ரன் அவர் வந்து ஈஸியா கொடுக்கிற மனநிலை இல்லைங்க லீலா. ஃபார் த டீம் எம்பிடி லெவன்ஸ்க்காக கண்டிப்பா டிஃபெண்டிங் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல ஒரு இன்டென்ட் இருக்கு, நல்ல ஒரு பிளேயர். அகைன் a white ball. பீஸை கட் பண்ணாரு, பட் ஒயிட் பாலாவே போட்டிருக்காரு. ரிவ்யூ கேட்டிருக்காருங்க. ப்ரோ ரிவ்யூ, player review for white ball. Madanna review player review for white ball. wide இல்லன்னு சொல்லிருக்காங்களா wide ன்னு சொல்லிருக்காங்க. wide இல்லன்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க bowlers MPT 11s. நல்லா போட்டுட்டு இருக்காரு இன்ஃபேக்ட் லீலா ஃபார் த டீம் எம்பி 11s. அவர் ரிவ்யூ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு இந்த மோர் தென் 2 balls கண்டிப்பாக அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். டெசிஷன் பெண்டிங். Wide. Decision stands. The ball is wide. Review lost. The ball is wide. Review lost. There is no more review for MPT 11s.
நல்ல ஒரு பந்துங்க, நல்ல பேஸ் போடுறாரு லீலா, நல்ல எஃபர்ட் போடுறாரு. Even though the target just 21 runs for 48 balls, but லீலா அவர் எஃபர்ட் போட்டுட்டு இருக்காரு. நல்ல intent. Again a dot ball from Leela. What a game! What a player for the team MPT11s. Leela is on the strike. நல்லா ஸ்டார்ட் பண்ணி நல்லா போட்டுருக்காங்க. ஈவன் ரெண்டு வைடு போட்டிருந்தாலும் சமய போட்டுருக்காரு லீலா. குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ். Again a dot ball. What a game! Just a 21 runs, but still Leela is playing for the sports. What a game! What a player! Impressive. Leela is still impressing the spectators. Dot ball again. Ends with the dot ball. End of the first over. Score 4. What a ball. What a over. மேபி ஒரு 30-40 ரன் தான் கண்டிப்பா இந்த மேட்ச் செமையா இருந்திருக்குங்க. நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஜஸ்ட் இந்த ஓவர் 2 ரன் 2 எக்ஸ்ட்ராஸ் வித் லாஸ் ஆஃப் நோ விக்கெட்ஸ். ஸ்கோர் 4. என்னங்க 4 ஓவருக்கு 4 பால். ஃபர்ஸ்ட் ஓவர் செமையா போட்டிருக்காருங்க லீலா. வாட் அ பிளேயர். Thank you so much for the entertainment, Leela, from the team MPT11s. Santosh. நல்ல ஒரு கெப்ட், நோ பால். நல்ல ஒரு சேவ் பண்ணியிருக்காரு கீப்பர். ஒரு தப்பான பால் செகண்ட் ஓவரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு தப்பான பால், பட் கீப்பர் ஒரு நல்ல ஒரு சேவ். அது விட்டுருந்தா கண்டிப்பாக ஒரு 2 ரன், நோ பால் ப்ளஸ் 2 3 போயிருக்கும். இந்த மேட்ச் எவ்வளோ தூரம் போது பார்ப்போம். நல்ல ஒரு பாலுங்க. மேட்ச் செமையா இருக்கு. ஐயோ இன்னும் ஒரு 20 ரன் தான் மேட்ச் பயங்கரமா இருந்திருக்கும். மேட்ச் ஆஃப் த டே ஓட இருந்திருக்கும். செமையா போட்டுட்டு இருக்காங்க both openers of MPT11s. செமையா போயிட்டு இருக்காங்க மேட்ச். ஆஹா அதுவும் டாட் பால் தான், பட் மேட்ச் போயிடுங்க. சாரி, ஒயிட் +1. கீப்பர் கேரி ஆகல, கொஞ்சம் அகலம். உதிரி வீட்டுக்கும் நாட்டிற்கும் எதிரி. அம்பேர் திருப்பி உறுதியானது ராணாட்டார் முருகு கம்பிகளை விட. Dot ball again. What a game. Now matching இது மாலை 5 மணி அளவில் நடக்கும் இந்த மேட்ச். அனல் பறக்குது. 12 மணி 2 மணி நடந்த மேட்சை விட 5 மணி நடக்கிற மேட்சில் அனல் பறக்குதுன்னா மிக ஆகாது. லீலா மற்றும் சந்தோஷ் bowler of the day. What a game. What a ball. வைட்ங்க. சரியான லென்த் இங்க இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சது, பட் வைட்டாகவே மாறி இருக்கு. What a bowlers. செமையா போட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட வெறி தெரியுது. பிளேயர்ஸ், ஸ்போர்ட்ஸ்மேன், அத்லட், என்ன வேணா சொல்லலாம். அடிச்சிருக்காருங்க. கேட்ச் ஆக மாற வாய்ப்பு. ஸ்டேட் கார்த்திக், சூளைமேடு கார்த்திக். அவர் கை பாலோட பெருசு பிடிச்சிருக்காருங்க. அவர் கையில இருந்து அவர் கைக்கு அந்த பால் சின்ன மேகி பால் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அந்த பால் அவர் கையில பட்டத்தோட தெரிஞ்சிருக்காரு. சூளைமேடு கார்த்திக், நன்றி for the catch you caught. Thank you so much கார்த்திக். மச்சான் வணக்கம் மச்சான். அவன் கைக்கு மேகி பால் தான் இருக்கும். நல்லா போட்டுருக்காங்க சந்தோஷ் மற்றும் லீலா. Even though 21 runs target may be a low score, but still the entertainment is guaranteed 100% wherever you are. Balls, 3 more balls.
Next batsman name Chitty the Robo. நல்ல ஒரு தடுப்பாட்டம், ரன் அவுட் ஆக மாற வாய்ப்பு, மிஸ் ஃபீல்டுங்க. அங்கே 2 ரன் மாற வாய்ப்பு அதிகம். கம்ஃபர்டபிளி டேக்கன். Chitty the Robo. பூம் பூம் பூட்டா. அவன் போட்டு வந்தா. டாட் பால் அகைன் பட் லெக் பைஸ் என்ற முறையில் ஒரு ரன்கள். நன்றி நடுவர்களே. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். கேட்ச் ஆக மாற வாய்ப்பு, நல்ல ஒரு சேசிங் அங்க மேகி பால். அடோ பாவி. End of the 2 over score 13 ரன்கள். லீலா in the ball. End of the power play score 13 with a loss of 1 wicket. RK11s just need 8 runs for a victory, but still Leela is on the mark. He is coming from round the wicket. Catch a waipu atachu. 2 ரன்கள் கம்ஃபர்டபிளி எடுப்பாங்க, எடுத்துருக்காங்க. லீடர் பேஸ் ரிதம் அண்ட் அவர் லைன் லென்த் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கு. செம்மையா போட்டுருக்கார் ரவுண்ட் த விக்கெட்ல வந்து. லீலா ஃபார் த டீம் MP11s. நல்ல ஒரு ஆட்டம் டவுன் தி லெக் திசையில். சிட்டி மூன்று ரன்கள். 3 அது மூக்குல சளி வந்தால மூங்காயிடுச்சு. ஏ மன்னிச்சு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காருங்க. நவரோல ஃபீல்டர் அவுட். இந்த மேட்ச்ல உயிர் இருக்கா அப்படிலாம் தெரியாதுங்க. பட் லீலா உயிர் இருக்கிற வரைக்கும் போடுவார் இந்த மேட்ச்ல. அவரோட எஃபர்ட் செமையா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் லீலா ஃபார் என்டர்டெய்னிங் அஸ். இந்த மேட்ச் சந்தோஷ் அண்ட் லீலா நல்லாவே போட்டுட்டு இருக்காங்க. ஒரு எஃபர்ட் வெளியே இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு எடுத்துக்காட்டு. மேட்ச் எங்க இருந்தாலும் தன்னோட எஃபர்ட்டை போட்டே ஆகணும். தலைக்கு இது இல்லை பத்தியா, விடாமுயற்சி. அபியும் நானும், நான் அபின்னு தான் சொல்லுவேன். போட்டாண்டா நோபாலு. கோபால், இது கோபாலா? ஆமா கோபால், இது ஒரு கோபால். ஒயிட் பால். நன்றி நடுவர் அவர்களே. மேட்ச் ஸ்கோர் ஆல்ரெடி ரொம்ப கம்மி. பட் ஆல்ரெடி இங்கே ஒரு 8 எக்ஸ்ட்ராஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். டாட் பால். பட் ரன் கன்வெர்ட் ஆயிருக்கு லெக் பைஸ் என்ற முறையில். மேட்ச் won by 8 wickets. RK11s. Next match between S2 Evergreen versus Classicas won the toss and elected to bowl first. நீங்க சீக்கிரமா நின்னாதான் உங்களுக்கு இருட்டாம இருக்கும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இருட்டு அந்த சீனே இருக்கக்கூடாது. ஃபுல் மேட்ச் நடக்கும். டைம் வந்து பாத்தீங்கன்னா 5:08 5:11 ஃபர்ஸ்ட் பால்.